மாமா எங்கடா என்ன கூட்டிட்டு போற? பேசாம வா, இப்ப தெரியும். இப்படிதான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கட்டவுக்கு போறேன். மீனாட்சி மீனாட்சி இரு, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். நானே கட்ட ஊத்துறேன், அப்பதான் சஸ்பென்ஸா இருக்கும். ஐயோ, நீ ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு நேத்து சொன்ன. அதுல என்ன சஸ்பென்ஸ்? அட சஸ்பென்ஸ் இருக்கு மீனாட்சி. ஏன்னா இந்த கோயில் அவ்வளவு ஸ்பெஷல். நீ பில்டப் கொடுத்தே டென்ஷன் பண்ற. ஓகே வெயிட். மீனாட்சி கட்ட ஊத்தலாமா? ப்ளீஸ் சீக்கிரம். ரெடி ஸ்டெடி போ. நீ இதுதான் நான் சொன்ன கோயில். குட்டி குட்டியா இத்தனை தெய்வங்கள் பத்தியா? அச்சோ, அது ஒண்ணு இல்லடா குட்டிங்களா. இது இவங்க கிட்ட எங்க போறேன்னு சொல்லாம சஸ்பென்ஸா கூட்டலான்னு பார்த்தேன். ஆனா இவங்க எங்கன்னு சொல்லணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா இவங்களை சமாளிச்சு கூட்டு வரதுக்குள்ளார கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சாரி. என்ன சாரி. வெரி குட். உங்க பேர் என்ன ஆண்டி? ஆண்டியா? ஆமா ஆமா, நீங்க பெரியவங்க தானே, அப்ப ஆண்டி தானே. ஏன் அக்கான்னு கூப்பிடலாம்ல? ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான் அக்கா, கல்யாணம் ஆன பெரியவங்க எல்லாம் ஆண்டி தானே. கரெக்ட் தானே அங்கிள்? ஆண்டி, இன்னும் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு மீனாட்சி. உன் பேர் என்ன? காவ்யா. காவ்யா. உன் பேரு? ஹர்ஷினி. நைஸ் நேம், கியூட்டா இருக்கு. ஓ சரி 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 சரி. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பிள்ளைகள நல்லா கவனிங்க. இந்த அங்கிளும் ஆண்டியும் இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்க போறாங்க. உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அதோட இல்லாம உங்க பேர் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட இருக்க போறீங்களா? ஆமாடா, நிஜமா. இந்த நாள் ஃபுல்லா நாங்க உங்க கூட தான் இருக்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாட போறோம், சமைக்க போறோம், சாப்பிட போறோம், ஜாலியா இருக்க போறோம்.